ஹாய் கைஸ், பிஆர் ப்ரொடக்ஷன்ஸோட யாரா அந்த பையன் நான் தான் அந்த பையன் டீம் வந்திருக்காங்க. நீங்க வந்து 3 குதிரையை வந்து இந்த படத்துல வந்து பேலன்ஸ் பண்ணியிருக்கீங்க. எப்படி இருந்தது? காம்படிஷன் எதுக்கு? ஐ ஃபீல் லைக் நயன்தாரா மேம் இஸ் நயன்தாரா மேம், த்ரிஷா மேம் இஸ் த்ரிஷா மேம். எதுக்கு கம்பேர் பண்ணணும்? அந்த கேரக்டருக்காக நான் என் கேரக்டர் மாத்திக்க மாட்டேன், அதனால நான் பண்ண மாட்டேன் அப்படி சொல்லிட்டேன். முக்கியமாக நான் பாராட்ட வேண்டிய விஷயம், நம்ம இண்டஸ்ட்ரியில் ரொம்ப ரேராக நடக்கும், ஆனால் ப்ரொடியூசராக நான் ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம். உண்மையாக இருக்கிறவங்கள யாருக்கும் பிடிக்க மாட்டேங்குது, நடிக்கிறவங்கள தான் நம்புகிறாங்க. அதனால தான் நான் நடிக்க வந்துட்டேன். ஹாய் கைஸ், பிஆர் ப்ரொடக்ஷன்ஸோட யாரா அந்த பையன் நான் தான் அந்த பையன் டீம் வந்திருக்காங்க. ஆஃப் கேமராவே வந்து செம்ம வைப்ரண்ட் ஃபன் ஃபில்டா இருக்கு இந்த டீம் கூட பேசுறதுக்கு. அண்ட் கூடிய சீக்கிரமே இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆக இருக்கு. டீம் யாரெல்லாம் வந்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ப்ரொடியூசர், டிரெக்டர், ஹீரோவான மிஸ்டர் பால்ராஜன் வந்திருக்காங்க. அண்ட் திரைப்படத்தினுடைய கியூட்டான 2 ஹீரோயின்ஸ், ஒருத்தங்க காயத்ரி ரமா அண்ட் அடுத்தவங்க வந்து ஸ்வேதா ஸ்ரீ வந்திருக்காங்க. நிறைய விஷயங்கள் வந்து பேச போறோம். அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும் அண்ட் ஆடியன்ஸா நம்ம என்னென்ன விஷயம்லாம் வந்து இந்த படத்துல இருந்து எதிர்பார்க்கலாம், என்னென்னலாம் வந்து இந்த படத்துல அவங்க நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதையும் கேட்டு தெரிஞ்சிருக்க போறோம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். வணக்கம் சார். வணக்கம் மேம். வணக்கம். ஸோ ரொம்ப பிளசண்டா இருக்கு. நீங்க வந்து வணக்கம்லாம் வந்து நிறைய இன்டர்வியூஸ்ல பார்க்கலாம். வணக்கம்ன்றதே வந்து ரொம்ப ஸ்டைலிஷா தான் சொல்லுவாங்க. நீங்க ரொம்ப ட்ரெடிஷ்னலா 2 கை கூப்பி வணக்கம் சொன்னதே வந்து ரொம்ப அழகா இருக்குன்னு நான் சொல்லுவேன். அதுவும் 3 பேர் வந்து சைமல்டேனியஸா அதை பண்ணியிருக்கீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம சார் கிட்ட இருந்தே போயிடலாம். சார், நீங்க வந்து டைரக்ஷன் பண்ணியிருக்கீங்க, ப்ரொடக்ஷன் பிளஸ் வந்து நடிக்கிறது. யூஸ்வலா ரெட்டை குதிரை சவாரின்னு தமிழ்ல ஒரு வாக்கியம் இருக்கு, சொற்றொடர் இருக்கு. நீங்க வந்து 3 குதிரையை வந்து இந்த படத்துல வந்து பேலன்ஸ் பண்ணியிருக்கீங்க. எப்படி இருந்தது? ப்ரொடக்ஷன் ஒரு பக்கம் ஒரு ஹெட்டேக் இருக்கும், டைரக்ஷன், நடிக்கிறது, ஆக்டிங், ஸோ எப்படி பேலன்ஸ் பண்ணீங்க? இது கொஞ்சம் கஷ்டம்தான். இதில் வந்து நடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு. இந்த ப்ரொடக்ஷன்ன்றது கொஞ்சம் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க. டைரக்ஷன் டீம்லேயும் வந்து எனக்கு நிறைய பேர் ஹெல்ப்பிங் பண்ணியிருக்கிறாங்க. இண்டிவிஜுவலாக பண்ணது நடிப்பு மட்டும்தான். அது ரொம்ப கொஞ்சம் சேலஞ்சிங்காக தான் இருந்துச்சு. ஆக்சுவலாக எனக்கு நடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஸோ டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா, நீங்க எப்படி புதுசா ஒரு நியூ பார்ன் பேபி மாரி தான். ஸோ எப்படி அத ஹேண்டில் பண்ணீங்க டைரக்ஷன பொறுத்தவரைக்கும்? நான் கொஞ்சம் டைரக்ஷன் படிச்சிருக்கிறேன். அது இல்லாமல் நிறைய ஷூட்டிங் வந்து பார்த்துருக்குறேன். டைரக்டர்ஸோட கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. அதனால் வந்து கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு. நடிப்பு மட்டும்தான் எனக்கு வந்து இதில் புதுசாக இருந்தது. ஹோம் ஒர்க்லாம் ஏதாவது பண்ணிட்டு வருவீங்களா சார்? ஏன்னா ஸ்கிரிப்டே உங்ககிட்ட தான் இருக்கு. படமே நீங்க தான் அப்படின்னும்போது, இல்லை நாளைக்கு ஆக்சுவலாக வந்து இப்படிலாம் பண்ண போறோம். இப்படிலாம் வந்து நம்ம 2 ஹீரோயின்ஸ் வேற. ஸோ பிச்சு பின்னணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹோம் ஒர்க்லாம் பண்ணிட்டு அப்படிலாம் போவீங்களா? ஹோம் ஒர்க்லாம் எதுவும் பண்ணல. என்னென்னா யதார்த்தமான என்னுடைய கேரக்டர் என்னவோ அதுதான் நான் பண்ணியிருக்கிறேன். ரியலாகவே நான் எப்படி இருப்பேனோ அதுதான் நான் பண்ணியிருக்கிறேன் தவிர இதுக்கு ஹோம் ஒர்க்லாம் எதுவும் பண்ணல. டைரக்டா ஒன் டேக் ஆர்டிஸ்ட் தான். எப்படி மேம் நீங்க சொல்லுங்க. சார் வந்து எப்படி இவ்வளவு அடக்கமா தன்னடக்கமா பேசுறாரு. எப்படி இருக்கும்? ஒன் டேக் ஆர்டிஸ்ட் எப்படின்னா அவருக்கே சாட்டிஸ்ஃபை ஆகாது. அவர் வந்து பார்த்துட்டு இல்லை இது இப்படி பண்ணலாமே அப்படின்னு போய் மானிட்டர்ல ஃபர்ஸ்ட் உட்காந்து பார்த்துட்டு அவரே வந்து சரி இது இப்படி பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ஒரு ரீடேக், செல்ஃப் கரெக்ஷனா? அந்த செல்ஃப் ஒரு கரெக்ஷன் சொல்ல முடியாது, செல்ஃப் இம்ப்ரவைசேஷன் சொல்லலாம். ஸோ மானிட்டர் பின்னாடி போகும்போது இவரு ஒரு ஆக்டரா இவரே ஒரு டைரக்டரா பாப்பாரு. ஓகே இல்ல இந்த ஷார்ட்ல இது இப்படி வந்திருந்தா கொஞ்சம் கூட பெட்டரா இல்ல இது இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 1 மோர் போவோம். ஸோ எல்லாமே இப்ப எல்லாமே அவர் ஹேண்டில் பண்றதுனால சிங்கிள் டேக்ல எல்லாமே பார்க்க முடியாதுல்ல. அப்படிதான் பண்ணோம். ஸோ ரிஹர்சல் பண்ணும்போதும் அவர் பண்ணிட்டு மானிட்டர் போய் பார்த்துட்டு தான் ரிட்டர்ன் வந்து திருப்பி டேக் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ அப்படி போச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு டஃப்பான நிறைய ஷார்ட்ஸ்லாம் இருந்திருக்கும் இல்லையா? ஸோ நீங்க வந்து எப்படி மேம் இந்த படத்தை சூஸ் பண்ணீங்க? எந்த விஷயம் இந்த படத்தை சூஸ் பண்ண உங்களுக்கு இது சூஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு எதனால? ஸ்கிரிப்ட்ஸ் கேட்போம். ஸோ சாரை ஃபர்ஸ்ட் மீட் பண்ணேன், ஸ்கிரிப்ட் கேட்டேன். ஃபர்ஸ்ட் ஆக்சுவலி ஸ்வேதா பண்ண சூப்பர் ரோல். ஸோ ஷீ ஹேஸ் அ லாட் ஆஃப் ஸ்க்ரீன் ஸ்பேஸ். அவங்க தான் ஃபர்ஸ்ட் லீட், அவங்க தான். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த ஸ்டோரி லைன் சொன்னார். தென் சார் இதில் இன்னொரு லீடும் இருக்குது, அந்த ஸ்டோரி லைனும் சொல்கிறேன். ஸோ அவர் மைண்டில் ஆக்சுவலாக வச்சுருந்தது மேபி நான் ஸ்வேதா ரோல் சூஸ் பண்ணுவேன்னு. பட் நான் இந்த ரோல் சூஸ் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் ஹி செட் ஓகே ஃபைன், இஃப் யூ ஆர் ஓகே வித் இட் அது ஃபர்ஸ்ட் அதை ஷூட் பண்ணிடலாம். என்னோட போர்ஷன் ஷூட் ஆனதுக்கு அப்புறம் தான் ஸ்வேதாவை காஸ்ட் பண்ணாங்க. அண்ட் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, அந்த பொண்ணு எப்படி இருக்க போதோ, அந்த பொண்ணு வந்து பேசுவாங்களா இல்லை ரொம்ப ஆட்டிடியூடா இருப்பாங்களா, நம்ம கூட பேசுவாங்களா அப்படின்லாம் எதிர்பார்த்ததுக்கு நேர் ஆப்போசிட்டா வந்துட்டாங்க. ரொம்ப ஸோ ஸ்வீட், ஸோ ஃப்ரெண்ட்லி, ஸோ நைஸ். அந்த மாதிரி ஒரு உள்ள வரும்போதே ஒரு கூல் வைபோட
உட்காருங்க அந்த மாதிரி வந்துட்டாங்க. அப்பா செட் ஆயிடும். அண்ட் இட்ஸ் வெரி ஸ்வீட். பிரிட்டியோட அவங்க ஷீ ஸ்வீட் ஆல்சோ. ஸோ வி வர் ஆல் வெரி ஹாப்பி. அண்ட் தென் இவங்க போர்ஷன் ஷூட் பண்ணும்போது நான் இருக்க மாட்டேன். என்னோட போர்ஷன்ஸ்ல அவங்க மோஸ்ட்லி இல்ல. ஜஸ்ட் ஒரு தூரத்துல இருந்து பார்க்குற ஒரு ஷாட் மட்டும் தான் எங்களுக்கு காம்பினேஷன் ஷாட்ன்னு சொல்ல முடியும். இவங்க கூட ஒர்க் பண்ண மேக்கப் ஆர்டிஸ்ட்லாம் எங்ககிட்ட சொன்னாங்க. கரெக்டா சூஸ் பண்ணியிருக்காரு. கரெக்டா அந்த ரோலுக்கு ஸ்வேதா தான் ஆப்ட்டா இருக்காங்க. அவங்க 2 பேருக்கும். இவங்க சாங் ஷூட்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு என்கிட்ட சொன்னாங்க. ரொம்ப நல்லா பண்ணாங்க. லேட்டா வந்தாலும் லேட்டஸ்ட்டா வருவாங்கன்னு சொல்ற மாரி கரெக்ட்டா வந்து ஜாயின் ஆயிட்டாங்க அப்படின்னு. ஸோ யூஸ்வலா கேர்ள்ஸ் வந்து இன்னொரு பொண்ணு வந்து இவ்ளோ அப்ரிஷியேட் பண்ண மாட்டாங்க. அப்படியா? அதுவும் வந்து ஒரே மூவில வந்து இதுவரைக்கும் எத்தனையோ மூவி இன்டர்வியூஸ்லாம் வரும்போது காம்ப்ளிமெண்ட்ஸ் குடுப்பாங்க. பட் நீங்க வந்து ஒரு ஓன் சிஸ்டர் மாதிரி அவங்கள ட்ரீட் பண்றதா தான் எனக்கு தெரியுது. ஒரு காம்படிட்டரா அவர பார்க்குற மாதிரி தெரியல. ஸோ இப்படி இருந்தா எப்படி மேம்? என் பர்சனல் பிலீஃபே என்னன்னா, காம்படிஷன் எதுக்கு? ஐ மீன் ஐ ஃபீல் லைக் நயன்தாரா மேம் இஸ் நயன்தாரா மேம். த்ரிஷா மேம் இஸ் த்ரிஷா மேம். எதுக்கு கம்பேர் பண்ணணும்? த்ரிஷா மேமும் வேணும் எங்களுக்கு. நயன்தாரா மேமும் வேணும் எங்களுக்கு. அந்த மாதிரி தான். 2 கண்ணுங்க அப்படி. அதே மாதிரி. ஸோ காயத்ரி இஸ் காயத்ரி. ஸ்வேதா ஸ்ரீ ஸ்வேதா ஸ்ரீ. சாரி ஃபார் த டங் ரோல். சரி, இப்போ நீங்க ஆல்ரெடி வந்து டைரக்ஷன்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டா இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. ப்ரொடக்ஷனுமே வந்து நீங்க ஹேண்டில் பண்ணிட்டீங்க. ஸோ நடிப்புன்னு வரும்போது நீங்க ஏன் வந்து இந்த மூவில நான் நடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் வந்திருக்கும்ல. எதற்காக நடிக்க வந்தீங்க? அதுதான் கேள்வி. ஆக்சுவலாக என்னன்னா, உண்மையாக இருக்கிறவங்கள யாருக்கும் பிடிக்க மாட்டேங்குது. நடிக்கிறவங்கள தான் நம்புறாங்க. அதனால தான் நான் நடிக்க வந்துட்டேன். சார் ஆட்டோ பின்னாடியே எழுதலாம் சார். அப்படி இருக்கு. So, உங்களோட பாட்டு நீங்க சொல்லுங்க. அவர் வந்து நடிக்க வந்திருக்கு. இப்படி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. நீங்க என்ன சொல்றீங்க? அப்படி பிக்கு பண்ற அளவுக்குலாம் நடிக்க வரல. பாத்தீங்களா? ஆ. மிகு பண்ற அளவுக்குலாம் நடிக்கல அப்படின்ட்டாங்க. நடிக்க நீங்க என்னமா சொல்றீங்க? அதேதான் வழிமொழிறீங்க. ஆமா. ஸோ சிஸ்டர்ஸ் 2 பேருமே வந்து இதை ஒத்துக்கிட்டாங்க. நீங்க என்ன சார் சொல்றீங்க? உண்மைதான், எனக்கு நடிக்க வரல தான். ஆ. ஏன்னா எப்படி நடிக்கணும்னு எனக்கு தெரியல. யார்கிட்ட எப்படி நடிக்கணும்னு தெரியல. கொஞ்சம் கொஞ்சம் நான் நடிக்க கற்றுக்கிறேன். சரி, ஒரு படமே நடிச்சு முடிச்சிட்டீங்க. இனிமே தான் நடிக்க கத்துக்கணுமா? அதான் நடிக்க தெரியல சொல்லிட்டாங்கல்ல. அச்சோ. அதனால சார் அவங்க சும்மா சொல்லியிருக்காங்க சார். சும்மா சொன்னோம். நானும் சும்மா தாங்க சொன்னேன். நானும் சும்மா தான் சொன்னேன். நல்லா நடிப்பாரு. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த கதை அவரோட லைஃப்ல ரொம்ப இயல்பா அப்படி போனதுனால அவர் ஃபர்ஸ்ட் சொன்னதுதான். அவர் உண்மையா நான் எப்படி இருப்பேனோ நான் அப்படியே இருந்துட்டேன். கதை என்னோட லைஃப்ல நடந்த கதை தான். ஒரு இதுல சீன் வந்து சிகரெட் பிடிக்கிற மாதிரி ஒரு சீன். சார் வந்து ஸ்மோக் பண்ண மாட்டாரு. அந்த கேரக்டருக்காக நான் என் கேரக்டர் மாத்திக்க மாட்டேன். அதனால நான் பண்ண மாட்டேன் அப்படி சொல்லிட்டேன். சரி, இது இந்த மாதிரி விஷயம்லாம் பெரிய பெரிய ஹீரோஸே வந்து அதை மதிக்கிறது இல்ல சார். நீங்க இதை பண்ணிருக்கீங்க சார். நாங்கெல்லாம் வந்து அங்க ஸ்மோக் பண்றதெல்லாம் வந்து நிறைய பேர் அதை ஒரு ஹீரோயிசமா பண்ணும்போது நீங்க உங்க ஃபர்ஸ்ட் மூவிலேயே வந்து இவ்வளவு விஷயத்த நீங்க யோசிச்சு நீங்க அவுட் கொடுத்ததெல்லாம் வந்து ஹேட்ஸ் ஆஃப். கண்டிப்பா கிளாப் பண்ணோம். பாத்தீங்களா, உங்களை கலாச்சிட்டு உங்களை பத்தி எவ்வளவு பெரிய காம்ப்ளிமெண்ட் கொடுத்திருக்காங்க. ஆமா. நன்றி. கண்மணிகள் சார் இவங்க 2 நன்றிங்க. பேரும். எங்க இருந்து சார் எடுத்தீங்க? சார் இப்போ இந்த 3 கேரக்டர்ஸ் பத்தி பேசிட்டு இருந்தோம் இல்லையா? அது இல்லாம இது உங்க ரியல் லைஃப்ல இருந்து நீங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ண கேரக்டர்ஸ் தான் இதெல்லாம். இது வந்து எனக்கு 12 குழந்தை பெற்றுக்கணுன்ற உண்மையாகவே ஆசை எனக்கு. அதை மையப்படுத்தி தான் இந்த கதையே எழுதினேன். இது என்னுடைய உண்மையான ஆசையை தான் இங்கே படத்தில் சொல்லியிருக்கிறேன். வெளிப்படுத்தி இருக்கீங்க. ஆமாம். சோ உங்க உண்மையாவே உங்க வைஃப்க்கு வைஃப் என்ன சொன்னாங்க? உண்மையாகவே அவங்க ஓகே சொல்லி தான் கல்யாணம் பண்ணாங்க. இல்லை நோ சொல்லிட்டாங்க. இல்லை இல்ல என்ன சார் இல்லை இது? இல்லை இது கதை சொல்லலாம் சார் நீங்க. இது பிரச்சனை இல்ல. இல்லைங்க. ஆ. அதாவது எனக்கு அப்போ வந்து எப்படி சொல்றது, வசதி இல்லை. ஓகே. அந்த இதுக்கு வந்து எனக்கு 12 குழந்தை பெற்றுக்கிற அளவுக்குலாம் எனக்கு வசதி இல்லை. சரி, ஆனா- ஒரு குழந்தைக்கே யாருக்கும் வசதி இருக்கிறது இல்ல சார். 12 அது குழந்தை உண்மைதான். ஆபீஸா இருக்காது சார். அது உண்மைதான். பட் என்னுடைய அது ரொம்ப பெரிய ஆசைன்னு சொல்லலாம். அது ரொம்ப பெரிய ஆசை. அதுதான் வந்து படத்துல வெளிப்படுத்தி இருக்கிறேன். அதுதான். சூப்பர் சார். ஸோ 2 ஹீரோயின்ஸுமே கியூட் ஹீரோயின்ஸ்க்குமே ஒரு கொஸ்டின். ஸோ சார் பேசும்போதே ஓரளவு நம்மளால யூகிக்க முடியுது. சார் வந்து செட்ல எப்படி இருப்பாரு? அவர் தான் வந்து ப்ரொடியூசர், டைரக்டர், ஆக்டர், பெர்ஃபார்ம் பண்ணும். இந்த ஹெட்ஏக்ஸ்லாம் இருக்கும். அது அப்படி இருக்கும்போது அவர் வந்து ஸ்ட்ரிக்டா இருப்பாரா? இல்ல வந்து ஃப்ரெண்ட்லியா, காமா இருப்பாரா? இப்படிதான். அது இப்ப எப்படி இருக்காரோ இதே மாதிரி தான். ஒரு இந்த கத்துறது, பிடிக்கிறது, திட்டுறது அதெல்லாம் எதுவுமே இருக்காது. வெரி இது இது இப்படி பண்ணலாம். சரி ஓகே. முக்கியமா நான் பாராட்ட வேண்டிய விஷயம். அது நம்ம இண்டஸ்ட்ரியில ரொம்ப ரேரா நடக்கும். ஆனா ப்ரொடியூசரா நான் ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம். பேக்கப் சொல்றதுக்கு முன்னாடி சேலரி வரும்.
அது கஷ்டம் இல்ல இப்போ இண்டஸ்ட்ரியில. ஃபாலோ பண்ணி செத்துருவோம், சேலரி வராது. பேக்கப்னு ஒரு வரத்துக்கு முன்னாடியே சேலரி வந்துட்டு இருக்கும். அவர் வந்து சொல்ல நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன், செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவேன். ரொம்ப பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் அது அதாவது ப்ரொடியூசர்ஸ் சார் கிட்ட. டவுன் டு அர்த்தா இருக்கலாம் சார். நீங்க பூமிக்குள்ளேயே போயிட்டீங்களே சார். கிரவுண்டடா இருக்கலாம். சோ நம்ம கடைக்குட்டிக்கிட்ட நீங்க சொல்லுங்க. உங்ககிட்ட வந்து சார் எப்படி இருப்பாரு? நீங்க நியூபி புதுசா நீங்க இதெல்லாம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது உங்ககிட்ட ஸ்ட்ரிக்ட்டா இருக்குமா? அப்படிலாம் பண்ணக்கூடாதுமா அப்படிலாம் அப்படிலாம் சொல்லுவாங்க. பண்ணவே மாட்டாரு. ரொம்ப கூலா எப்படி சொல்றது? ரொம்ப கைண்டா பேசுவாரு. அவரு கோவப்பட்டு நான் பார்த்ததே இல்ல இது வரைக்கும். 15 டேஸ் மேல நாங்க வொர்க் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் நான் அவர் கோவப்பட்டு பார்த்ததே கிடையாது. ரொம்ப கைண்டா Chilled-ஆ. ஏதாச்சும் ரொம்ப இதுவா இருப்பாரு. அதே மாரி அவங்க காயத்ரி சொன்ன மாதிரி சேலரியுமே அப்படிதான். நான் வீட்டுக்கு போறதுக்குள்ள எனக்கு ரிசீவ் ஆயிடும். அந்த அளவுக்கு ஒரு அதே மாரி அவரு சொன்னா கரெக்ட்டா அந்த மாரி செஞ்சுருவாங்க. அது சோ பெர்ஃபெக்ட் டைமிங்ல சேலரி வந்துரும். ஆமா. சோ 2 பேருமே 2 ஹீரோயின்ஸே வந்து அத ஹைலைட் பண்ணிருக்கேன். which is அத என்ன சொல்றது, இந்த டைம்ல எல்லாம் குதிரை கொம்புன்னு சொல்லுவாங்க தமிழ்ல. அது அப்படி இருக்கும்போது ஆமா. அத குடுக்கறதே பெரிய விஷயம் இல்லையா சார்? இல்லை ஆனால் உண்மையாகவே ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நான் கோவப்பட மாட்டேன். அது வந்து இப்படி தான் பண்ணணும் அப்படின்னா, இல்லை நான் அப்படி பண்ண மாட்டேன் அப்படின்னு காயத்ரி சொல்லிட்டாங்கன்னா, சரி ஓகே வேறு மாதிரி பண்ணிப்போம் அப்படின்னு. அதே போல் தான் இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு நான் சொன்னேன்னா, நான் அப்படி பண்ண மாட்டேன் அப்படின்னு, சரி ஓகே அப்போ மாற்றிப்போம். இதுதான் நம்ம கோவப்பட்டு ஒன்றும் பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண போகிறது இல்லை. எதுக்கு அதெல்லாம் வேற தேவையில்லாம அவங்களுக்கு ஃப்ளெக்சிபிளாக வந்து போயிடுறது. அது இல்லாமல் நான் வந்து சினிமாவில் குழந்தை, அவங்க சொல்றதுனா கேட்டாகணும். ஆக்சுவலி இவங்க மைண்ட் வாய்ஸ்லாம் இப்ப என்னால படிக்க முடியுது, ரீட் பண்ண முடியுது. என்னன்னு சொல்லுங்க. வேணாம், நம்ம வந்து இது முடிச்சதுக்கு அப்புறமா அதை பத்தி பேசிக்கலாம். இப்போதைக்கு அது வேண்டாம். ஒரு விஜய் படத்துல கூட வந்து திருப்பி அதே சீனை வந்து பாத்துட்டு இருப்பாங்க தியேட்டர்ல. அந்த மாதிரி நீங்க எந்த சீனை வந்து ரீவாட்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? க்ளோஸ் டு யுவர் ஹார்ட்ன்றதெல்லாம் தாண்டி இதை நான் திருப்பி பார்க்கணும்டா. அது என்னன்னா, எங்க 2 பேரோட சீன்ஸ் ஆரம்பிக்கிறதுல இருந்து எங்க 2 பேரோட காம்பினேஷன் முடியற வரை சண்டை தான். இது ஆஃப் ஸ்கிரீன் ஜாலி சில் ஜோவியல் என்ன இருந்தாலும் ஃபுல்லா சண்டை தான் ஆன் ஸ்கிரீன். அவ என்ன அடிக்க, என்ன அவ அடிக்க அப்படின்னு. அந்த மாதிரி போகும்போது இந்த மாதிரி போகும்போது அந்த சீன் எனக்கு ரீவாட்சே பண்ண வேணாம். இது அவரை திட்டினதோட போதுங்க, இதை திருப்பி பாக்குறது வேணாம். ஒரே ஒரு சீன் வேணா எனக்கு ரீவாட்ச் பண்றதுக்கு பிடிக்கும்னா, எங்க பேபி ஒன்று இருக்கும், 1 பேபி. அந்த பேபி எங்கேயுமே கோஆப்ரேட் பண்ணல. ஸோ சாரி. நிறைய ஷார்ட்ஸ் நாங்க பிளான் பண்ணோம், நான் பண்ண மாட்டேன்னு நின்ட்டான். ஓகே உங்க இஷ்டம். இவர் சொன்னா எந்த இடத்துல வந்துச்சா இந்த குழந்தைக்கு இருக்கிற அந்த இது நமக்கு இல்லையே அப்படின்னு நீ சொல்லிட்ட, நான் சொல்லல அப்படிலாம் தோண்டி அப்படியெல்லாம் இல்ல. ஆனா கடைசியில சும்மா ஒரு மாண்டேஜ் எடுக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க மடியில உட்கார்றியாப்பான்னு சொல்லி ஏறி உட்காந்துட்டான். டிவில ஒரு சூச்சு டிவியோ ஏதோ ஒண்ணு போட்டு விட்டாங்க. உட்காந்து அவன் பாட்டுன சாப்பிடுறான். ஏதோ கையில ஒரு பிஸ்கெட் இருக்கு, அவன் பாட்டுன ஜாலியா என்கிட்ட பேசிட்டு சாப்பிடுறான். அது ரெட் கலர், அது கிரீன் கலர், அது பிங்க் கலர்னுட்டு. அப்பாடி தெய்வமே, எங்கடா இருந்த நீ? இது ஒண்ணுதான்டா நீ கோஆபரேட் பண்ணிருக்க. அதுல அவனை தூக்கிட்டு கிளம்பி போற சீன்ல எல்லாம் இருக்கும் போதெல்லாம் அவன் அழணும்னு அவசியம் இல்ல. தூக்குனதுல இருந்தே அழ ஆரம்பிச்சிட்டான். சரி ஓகே ஷார்ட் தான் போ அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போய் அவனை தூங்க வச்சுதான் 2-3 ஷார்ட்ஸ் எல்லாம் நாங்க எடுத்தோம். நிறைய சீன்ஸ் தூங்க வச்சு தான் எடுத்தோம். 2-3 ஷார்ட்ஸ் இல்ல 2. So அது ஐ வுட் ரீவாட்ச் பிகாஸ் பர்சனலா அவன் அவடி ஏறிட்டானே, உட்காந்துட்டானே, நம்மள அப்ரூவ் பண்ணிட்டானே அப்படின்ற ஒரு வடிவேல சொல்ற மாதிரி அப்பாடா அப்படின்னு. உங்களுக்கு மேம்? எனக்கு ரீவாட்ச் பண்ணோம்னா கிளைமேக்ஸ்ல ஒரு ஃபைட் சீன் இருக்கும். அது நீங்க ஃபைட் பண்ணிருக்கீங்க? நான் இல்ல. ஓகே அது ஒரு காம்பினேஷன்ல இருக்கும். அது எனக்கு ரீவாட்ச் பண்றது. ஓகே சரி, இப்போ உங்ககிட்ட ஃபைனலா வரும்போது நம்ம இவ்வளோ நேரம் இந்த படத்தை பத்தி நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். எக்ஸ்பீரியன்சஸ் பத்தி சொல்லியிருக்கீங்க, மெமரபிளான மூமெண்ட்ஸ் பத்தி சொல்லியிருக்கீங்க, இவங்க 2 பேரோட ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் பத்தி சொல்லி அந்த ஸ்பெஷல் பாண்டிங் பத்தி எல்லாமே பேசியாச்சு. ஸோ ஆடியன்ஸ் கிட்ட நீங்க சொல்ல விரும்புற விஷயம், இந்த படத்தை தியேட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா இதெல்லாம் வந்து உங்களுக்கு கனெக்ட் பண்ண முடியும், இதுக்காக கண்டிப்பா நீங்க வந்து தியேட்டர்ல பாருங்க அப்படின்னா என்னவா இருக்கும்? இல்லை ஆக்சுவலாக இந்த படமே வந்து கனெக்டிவிட்டி படம் தான். ஏன்னா எல்லா குடும்பங்கள்லேயும் நடக்கிற நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது. சொல்லலாமா வேணாமான்னு தான் நினைக்கிறேன். இவ்வளவு பேசிட்டோம் சார். இதுக்கு மேல என்ன சார்? இதுக்கு மேலயா? என்னன்னா
இப்ப நாங்களாச்சும் ஏதாவது இதை சொல்லலாமா வேணாமா இருங்க டைரக்டர்கிட்ட கேட்டு வரேன் ப்ரொடியூசர்கிட்ட கேட்டு வரேன்னு ஏதாவது சொல்லலாம். அவருக்கு இப்ப அந்த ஆப்ஷனும் இல்ல. அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. ப்ரொடியூசர் நான் தான் முடிவு எடுக்கணும். இப்போ நான் தான் முடிவு எடுக்கணும். அதனால தான் இப்போ சொல்லலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன். சொல்லுங்க, ஏதாவது ஒரு ஹுக், ஒரு கொக்கி இருக்கும்ல. ஆக்சுவலாக என்னன்னா, நிறைய பேர் வந்து அந்த தாய்மார்கள் வந்து அந்த அவங்க பையனுக்கு குடிகாரனா இருப்பான், அவனுக்கு கல்யாணம் பண்ணா கல்யாணம் பண்ணா திருந்துவான் அப்படின்னு நினைப்பு இருக்கு இல்லைங்களா? அது வந்து ரொம்ப தப்பு. அது வந்து சொல்லியிருக்கிறோம் இந்த படத்துல. ஆக்சுவலாக குடிகாரன் வந்து எது பண்ணாலும் அவன் திருந்த முடியாது. கல்யாணம் பண்ணி ஒரு பொண்ணோட வாழ்க்கையை வேஸ்ட் பண்றோம் அப்படின்றத வந்து புரிஞ்சுக்கணும் இந்த ஜனங்க. ரஜினி சார் சொல்ற மாதிரி குடிகாரனுக்கு மட்டும் என் பேச்ச நானே கேட்க மாட்டேன்ற கேஸ் தான். நோ, ஒரு கட்டத்துல அவன் என்ன பேசினான்னு அவனுக்கே தெரியாது. அதான் அதிகாரத்துல இருக்கிறவங்க யாரையாவது மிரட்டியாவது ஒரு காரியத்தை சாதிக்கணும்னு நினைப்பாங்க. அவங்க அவங்க அந்த நினைப்பும் தப்புன்றதை நம்ம வந்து சொல்லியிருக்கிறோம். மேக்சிமம் அதிகாரத்தில் இருக்கிறவங்க யாரையாவது மிரட்டி ஒரு காரியத்தை சாதிக்கணும்னு நினைப்பாங்க. அதுவும் தப்புன்னு சொல்லியிருக்கிறோம். அப்புறம் வேற என்ன சொல்றது, சொன்னா கதையே சொல்லிடுற மாதிரி தான். அதுக்கு நீங்க தியேட்டருக்குலாம் வர முடியாது. நிறைய விஷயங்கள் இருக்கு. பட் படத்துல உண்மையாவே இந்த கதை வந்து ஃபேமிலிக்கு கனெக்டிவிட்டி ஆகும், ஃபேமிலி ஸ்டோரியா இருக்கும். ஸோ இவ்வளோ நேரம் பேசும்போது நான் கூட ராம்காம் மூவி அப்படின்ற மாதிரி நினைச்சேன், ரொமான்டிக் காமெடியா இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். பட் ஃபேமிலி ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு லைக் மிக்சர் மாதிரி, மொஹிட்டோ மாதிரி அப்படி சொல்லிடலாமா? ஸோ இவ்வளோ நேரம் வந்து நிறைய விஷயங்கள் இதுக்கு முன்னாடி வந்து நிறைய இன்டர்வியூஸ் நான் பர்சனலி பண்ணியிருக்கேன். பட் ஸ்டில் இது வந்து செம்ம வைப்ரண்ட்டாக இருந்தது, செம்ம ஃபன்ஃபில்டாக இருந்தது. தேங்க்ஸ் ஃபார் கம்மிங், தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். அண்ட் ஆடியன்ஸ்க்கு நான் என் சைட்லன்னு சொல்ல விரும்புகிற ஒரு விஷயம் என்னன்னா, படம் வந்து சீக்கிரமே ரிலீஸ் ஆக போகுது. தேட்டரில் போய் கண்டிப்பாக பாருங்கள். இட்ஸ் அ மஸ்ட் வாட்ச் ஃபிலிம். அண்ட் இந்த நிகழ்ச்சி வந்து எப்படி இருந்துச்சு, நீங்கள் எப்படி கனெக்ட் பண்ணீங்க அப்படின்றத வந்து காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.